Hi my dear students, welcome back to our channel Abacus World Academy. Students, exercise 1.2 தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதில் வந்து third sum பார்க்கலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷனுக்கு ஷேர் பண்ணுங்க. ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். Third one, which is smaller? So difference between 2 1/2 and 3 2/3. So difference between na subtract பண்ணணும், இதுவும் subtract பண்ணணும். Or sum of 1 1/2 and 2 1/4. இதுவும் add பண்ணணும். சம்முன்னு கொடுத்துருக்காங்க, ஸோ add பண்ணணும். இது subtract பண்ணணும், add பண்ணணும். வர ஆன்சர் எது வந்து ஸ்மாலர்னு சொல்லி நீங்கள் ஃபைண்ட் பண்ணணும். தேர்ட் ஒன், ஸோ ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, டிஃப்ரென்ஸ் பிட்வீன் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ 2 1/2 and 3 2/3. ஸோ சப்ராக்ட் பண்ணணும். இதில் வந்து ஃபஸ்ட்டு இது போட்டுட்டு அதுக்கப்புறம் 2 1/2 போடணும். ஏன்னா ஹோல் நம்பர் இங்கே பாருங்க. ஸோ என்ன கொடுத்துருக்காங்க, 2 1/2 and 3 2/3. ஓகே, ஸோ இதில் வந்து ஹோல் நம்பர் என்னது, 2ம் 3யும். ஸோ எது பெருசு, 2 பெருசா 3 பெருசா? எஸ், 3 தான் பெருசு. ஸோ அதுதான் ஃபர்ஸ்ட் போட்டு அதுக்கப்புறம் சப்ராக்ட் பண்ணணும். 3 2/3. ஓகே, கரெக்டா? எஸ், 3 2/3 மைனஸ் 2 1/2. இப்போ சப்ராக்ட் பண்ணலாமா? 3 into 3 plus 2/3 equal to. ஸோ மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனில் இருக்கு, improper fractionக்கு கன்வெர்ட் பண்ணணும். மைனஸ் 2 into 2 plus 1/2. ஸோ இஸ் ஈக்குவல் டு 3 3s are 9 plus 2 11. 11/3 minus 2 2s are 4 plus 1 5/2. இதுவும் prime number, இதுவும் prime number. ஸோ நம்ம cross multiply பண்ணலாம். 2 மேலையும் கீழையும், 3 மேலையும் கீழையும். ஸோ into 2 into 2 minus 5/2 into 3 into 3. So is equal to 3 2s are 6, 11 into 2 22 minus 5 3s are 15/6. So இப்போ subtract பண்ணுங்க. 22ல 15 போச்சுனா, so 15 க்கு அப்புறம் 16 17 18 19 20 21 22. So 7/6. இது வந்து ஆன்சர். நெக்ஸ்ட் ஆட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. 1 1/2 and 2 1/4. ஸோ 1 1/2 plus 2 1/4. மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனில் இருக்கு, இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனுக்கு கன்வெர்ட் பண்ணணும். 1 into 2 2 plus 1/2 plus 2 into 4 plus 1/4. ஓகே, ஸோ 1 into 2 2 plus 1 3/2 plus 4 2s are 8 plus 1 9 9/4. ஸோ இங்கே வந்து என்ன கொடுத்துருக்காங்க, 2, இங்கே வந்து என்ன வந்திருக்கு 4. ஸோ டினாமினேட்டர் காமனாக கொண்டு வரணும். 2 கூட என்ன நம்பர் மல்டிப்ளை பண்ணால் 4 வரும், into 2 into 2 மேலையும் கீழையும் மல்டிப்ளை பண்ணணும். 9/4. ஸோ 3 2s are 6/4, 9/4. ஓகே, ஸோ 6/4 9/4 வந்துருச்சு. இப்போ நீங்கள் என்ன பண்ணணும், ஆட் பண்ணணும். ஸோ 4 6 plus 9, எஸ் 15. 6 plus 9 15. ஸோ 15/4. ஸோ ஆட் பண்ணால் 15/4 வருது, சப்ராக்ட் பண்ணால் 7/6 வருது. இப்போ நீங்கள் கம்பேர் பண்ணணும், விச் இஸ் ஸ்மாலர். எப்படி கம்பேர் பண்ணுவீங்க, இதுக்கும் டினாமினேட்டர் காமனாக இருக்கணும். இங்கே 6 இருக்குது, இங்கே 4 இருக்குது, டினாமினேட்டர் காமனாக இல்லை. அப்போது நீங்கள் என்ன பண்ணணும், டினாமினேட்டர் காமனாக கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் கம்பேர் பண்ணணும். ஸோ என்ன பண்ணுவீங்க, கிராஸ் மல்டிப்ளை. இங்கே 6 இருக்குது, இங்கே 4 இருக்குது. ஸோ கிராஸ் மல்டிப்ளை. ஓகே, 7/6 into 4 into 4. 15/4 into 6 into 6. Okay, so 7 4s are 28/6 4s are 24. 15 into 6, 6 5s are 30, 1 6 is 6, 6 plus 3 9, 90/24. So denominator common வந்துடுச்சு. எது smaller, 28/24. அப்போ
இது வந்து என்னது சப்ராக்ட் பண்ணது ஓகே therefore difference 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 of 2 1/2 and 3 2/3 okay so 3 2/3 is smaller 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 ஏன்னா வந்து இதுதான் small இது வந்து big ஓகே இந்த மாதிரி சிம்பிள் போட்டுக்கோங்க கடைசியில் difference of 2 1/2 and 3 2/3 is smaller ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் கிராஸ் மல்டிப்ளை பண்ணாலும் உங்களுக்கு சேம் ஆன்சர் தான் வரும் இல்லை எல்சிஎம் எடுத்தீங்கன்னா 6க்கு 4க்கு எல்சிஎம் என்னது 6 4 செகண்ட் டேபிள் 3 2s are 6 2 2s are 4 ஓகே தேர்ட் டேபிள் 1 3 is 3 2 அப்படி எழுதிக்கோங்க டிவைட் ஆகலினா அப்படியே கீழே கொண்டு வந்துடணும் செகண்ட் டேபிள் 1 1 2 is 2 அப்போ என்ன ஆன்சர் வருது 2 3s are 6 6 2s are 12 அப்போ டினாமினேட்டர் நீங்கள் காமனாக கொண்டு வரணும் 12 ஓகே அப்போ இங்கேயும் 12 இங்கேயும் 12 கொண்டு வந்தீங்கன்னா அதுவும் வந்து உங்களுக்கு சேம் ஆன்சர் இதுதான் வரும் ஓகே ஆர் அதுவும் நான் இங்கே போட்டு காமிக்கிறேன் 7/6 இப்போ டினாமினேட்டர் என்ன வந்துச்சு உங்களுக்கு எல்சிஎம் என்ன வந்துச்சு 12 டினாமினேட்டர் நீங்கள் 12 கொண்டு வரணும் ஸோ 7/6 into 2 மேலையும் into 2 next 15/4 into ஸோ 4 கூட என்ன நம்பர் மல்டிப்ளை பண்ணால் 12 வரும் 3 into 3 ஸோ 7 2s are 14/6 2s are 12 15 into 3 5 3s are 15 இங்கே மல்டிப்ளை பண்ணலாமா 15 into 3 5 3s are 15 1 3 is 3 3 plus 1 4 45 ஸோ 45/12 ஸோ இதில் வந்து எது ஸ்மால் இதுதான் ஸ்மால் ஓகே ஸோ இந்த மாதிரி போட்டாலும் உங்களுக்கு சேம் ஆன்சர் தான் வரும் இதுதான் வந்து ஸ்மாலர் ஓகே ஸோ கிராஸ் மல்டிப்ளை பண்ணாலும் ஓகே இல்லை நான் எல்சிஎம் எடுத்து போட்டுக்கிறேன் அப்படின்னாலும் ஓகே ஸோ எல்சிஎம் எடுத்தீங்கன்னா 12 வரும் அதுக்கப்புறம் நீங்கள் டினாமினேட்டர் 12 கொண்டு வந்து கம்பேர் பண்ணணும் டினாமினேட்டர் காமனாக கொண்டு வரணும் அவ்வளோதான் அது நீங்கள் எந்த மெத்தட் ஃபாலோ பண்ணாலும் ஓகே உங்களோட சாய்ஸ் ஃபோர்த் ஒன் மங்கை பாட் 6 3/4 kg of apples ஸோ அவங்க எவ்வளோ ஆப்பிள் வாங்குறாங்க 6 3/4 kg இஃப் கலை பாட் 1 1/2 டைம்ஸ் ஆஃப் மங்கை ஸோ 1 1/2 டைம்ஸ் ஆஃப் மங்கைனா இவங்க வந்து இவ்வளோ வாங்குறாங்க அவங்க வந்து இவ்வளோ மடங்கு ஜாஸ்தியாக வாங்குறாங்க how many kilograms of apples did கலை buy ஸோ எவ்வளோ kilograms of apple அவங்க வாங்கியிருப்பாங்க அவங்க ஜாஸ்தியாக வாங்கியிருக்காங்க பட் அது எவ்வளோ கிலோகிராம்ஸ்ன்னு சொல்லி நீங்கள் ஃபைன் பண்ணணும் ஏன்னா வந்து அவங்க 1 1/2 டைம்ஸ்ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இவ்வளோ மடங்கு ஜாஸ்தியாக அவங்க வாங்கியிருக்காங்க அப்போ நீங்கள் கேஜி ஃபைன் பண்ணணும் ஸோ மல்டிப்ளை பண்ணணும் மங்கை பாட் ஆப்பிள்ஸ் ஸோ MANGAI மங்கை பாட் BOUGHT பாட் apples APPLES so mangai bought apples is equal to 6 3/4 kg kalai bought how many times 1 1/2 times okay so அதுதான் வந்து நீங்க ஃபைன் பண்ணணும் kalai okay KALAI kalai bought BOUGHT kalai bought 1 1/2 times of mangai 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 okay therefore kalai 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 bought BOUGHT kalai bought apples APPLES இதுதான் நீங்க ஃபைன் பண்ணணும் is equal to 6 3/4 into 1 1/2 kg ஓகே நீங்க kg தான் ஃபைன் பண்ண போறீங்க ஸோ நான் இங்கிருந்து ஸ்டார்ட் பண்றேன் இப்போ இது வந்து மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனில் இருக்கு இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனுக்கு கன்வெர்ட் பண்ணணும் 6 into 4
6 into 4 plus 3 by 4 plus 1 into 2 plus 1 by 2 kg. So 6 4s are 24 plus 3 27 by 4. Sorry, இங்கே into வரணும். ஓகே, ப்ளஸ் போடாதீங்க, into. ஓகே, இங்கே into தான் இருக்கு. ஸோ into 1 into 2 2 plus 1 3 3 by 2. இப்போ இது கேன்சல் பண்ண முடியுமான்னு செக் பண்ணுங்க பார்க்கலாம். kg. ஸோ 27 4 கேன்சல் பண்ண முடியுமா? முடியாது. 3 by 2 நோ. இதுவும் நோ. 27 2 நோ. ஸோ கேன்சல் பண்ண முடியலன்னா மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. 27 into 3. 7 3s are 21. 3 2s are 6 7 8 81. 81 by 4 2s are 8 kg. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நீங்கள் வந்து மிக்சடு ஃப்ராக்ஷனில் கொண்டு வரணும். ஸோ 81 8. ஸோ 10 8s are 80. Subtract balance 1 is equal to, this is quotient, this is remainder, and this is divisor. Okay, divisor. So 10 1 by 8 kg. Okay, so this is your answer. எவ்வளோ kg வாங்கியிருக்காங்க? 10 1 by 8 kg. ஸோ 10 kgக்கு மேலே 11 kgக்கு பக்கத்தில் வாங்கியிருக்காங்க. தட் இஸ் 10 kgக்கு மேலே வாங்கியிருக்காங்க. ஓகே, 10 1 by 8 kg. Fifth one, the length of the staircase is 5 1 by 2 meter. So staircase oda length வந்து 5 1 by 2 meter. If one step is set at 1 by 4 meter. So ஒரு step வந்து 1 by 4 meter வந்து set பண்ணிருக்காங்க. How many steps will be there in a staircase? So ஒரு step oda length வந்து 1 by 4 meter. அந்த மாதிரி எவ்வளோ steps இருக்கு staircaseல. ஸோ அந்த மாதிரி எவ்வளோ ஸ்டெப்ஸ் இருக்குன்னு சொல்லி நீங்கள் ஃபைண்ட் பண்ணணும். ஓகே, ஸோ டிவைட் பண்ணாலே போதும். ஃபிஃப்த் ஒன், டோட்டல் TOTAL, டோட்டல் லென்த் LENGTH, டோட்டல் லென்த் ஆஃப் ஸ்டார்கேஸ் STAIR, staircase CASE is equal to 5 1 by 2 meter. Length of each step LENGTH, length of each EACH, each step STEP, step, length of each step is equal to 1 by 4 meter. Therefore number of steps STEPS, number of steps is equal to 5 1 by 2 divided by 1 by 4. Okay, so இப்போ நீங்கள் improper fractionக்கு convert பண்ணணும். 5 into 2 plus 1 by 2 divided by 1 by 4. Okay, so இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? 5 2s are 10 plus 1 11 by 2 divided by 1 by 4. ஓகே, ஸோ என்ன ஆன்சர் வந்துச்சு? 11 by 2 divided by 1 by 4. ஓகே, அந்த ஸ்டெப் மறுபடியும் நான் இங்கே எழுதியிருக்கேன். இப்போ 11 by 2 whole divided by 1 by 4. ஸோ இஸ் ஈக்குவல் டு 11 by 2. இந்த டிவிஷன் இன்ட்டுவா சேஞ்ச் ஆகும். 4 by 1. ஓகே, ஸோ 1 2 is 2 2 2s are 4. இதுவும் கேன்சல் பண்ண முடியுமா? முடியாது. ஸோ இங்கே எழுதுகிறேன் 11 into 2. 11 into 2 by 1 into 1 is equal to 11 into 2 22. So 22 by 1 into 1 1 is equal to 22 steps STEPS. ஸோ எவ்வளோ ஸ்டெப்ஸ் இருக்குது ஸ்டார்கேஸில்? 22 ஸ்டெப்ஸ். ஸோ இதுதான் வந்து ஆன்சர். ஓகே, புரியுதா?
ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் தேர்ட் ஒன் ஃபோர்த் ஒன் அண்ட் ஃபிஃப்த் ஒன் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் கேளுங்க. நம்ம சேனல் அபாக்கஸ் வேர்ல்ட் அகாடமியை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ ஸோ மச். பை.